இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது நம்ம ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சேன்னா வீட்டில் எந்த பொருளும் இருக்காது. ஆனால் பொட்டுக்கடலை கண்டிப்பாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது, அதே சமயம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு 200 கிராம் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாதாம் கொஞ்சமாகவும், அதுக்கப்புறம் முந்திரி வந்து கொஞ்சமாகவும், அதுக்கப்புறமேலு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாசனைக்கு தேவையான 4 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஆயிலெலாம் விடாமல் நார்மலாக நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு பக்குவம். அந்த பக்குவத்துக்கு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா பாதாமும் முந்திரியும் சேர்த்து நமக்கு வந்து வறுபட்டுரும். இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த லெவலுக்கு நல்லா வறுபட்டுருக்கணும். இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முந்திரி பாதாம்லாம் தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நரம் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி திட்டாக நிற்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மாவெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமேலு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பொட்டுக்கடலை மாவு, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வறுத்துக்கோங்க. அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம நிறையா சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இதுலேருந்து பச்சை வாசனை நமக்கு போகணும். அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா திட்டு இல்லாமல் நல்லா பவுடராக இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ஸ்மால் கப்பு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை எவ்வளவோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக பாகு காய்ச்சலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு, அதாவது பொட்டுக்கடலை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம 200 கிராம் அளவு வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் கொஞ்சம் 1/4 கிலோ அப்படி இல்லைன்னா 300 கிராம் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பக்குவம் நல்லா வரும். நல்லா வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திட்டு அந்த மாதிரி நிற்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெய் விட்டு நடுவில் கிளறி நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கிளற பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வரும். ஒரு அல்வா பக்குவத்துக்கு நல்லா வரும். இதை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ கிளறும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். சூட்டோடு சேர்த்தோன்னா இன்னும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் உப்பு நமக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் கப் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன பாதி கப்பு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் நம்ம இந்த பொட்டுக்கடலையை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து இன்னும் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே கொடுக்கும். உங்கள்கிட்ட பால் இருக்க பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி இது பண்ணி கூட நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நெய் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா கட்டியாகிட்டு பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேலு வந்து பிஸ்தா வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க.
பிஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கட்டி ஆகிடும். அந்த லாஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ரொம்ப சூட்டோட போட வேணாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி மோல்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜஸை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க, தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக பரவும் நமக்கு. அந்த பாட்டில் டப்பாலையும் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் நமக்கு இந்த மாதிரி நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா இருந்ததுன்னா நல்லா வந்து தூவி விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பிஸ்தா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் தூவலாம், அப்படி இல்லைன்னா பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.